விநாயகர் வணக்கத்தில் நடந்த தவறு. நாகங்களுக்கு சிவன் கொடுத்த பயங்கர சாபம். கைலாயத்தில் ஒரு நாள் விநாயகர் தன் தந்தையான சிவபெருமானை ஆழ்ந்த பக்தியுடன் வழிபட்டுக் கொண்டிருந்தார். அப்போது சிவனின் கழுத்தில் இருந்த பாம்பு விநாயகர் என்னையும் வணங்குகிறார் என்று தவறாக எண்ணி கர்வம் அடைந்தது. இதனை கண்ட சிவபெருமான் கோபமடைந்து நாக இனமெல்லாம் தங்கள் சக்தியை இழக்க வேண்டும் என்று சாபம் அளித்தார். அந்த சாபத்தால் ஆதிசேஷன், ராகு, கேது மற்றும் அனைத்து நாகங்களும் தங்கள் சக்தியை இழந்து தவித்தனர். தங்களின் தவறை உணர்ந்த நாகங்கள் சாப விமோச்சனம் பெற வேண்டி சிவனை பிரார்த்தித்தனர். அவர்களின் பக்தியை கண்டு கருணை கொண்ட சிவன் திருப்பாம்பூரம் தலத்தில் சிவராத்திரி அன்று என்னை வழிபட்டால் சாப விமோச்சனம் கிடைக்கும் என்று அருள் வழங்கினார். அதன்படி 4 ஜாமங்களில் கும்பகோணம், திருநாகேஸ்வரம், திருப்பாம்பூரம், நாகூர் ஆகிய சிவஸ்தலங்களில் சிவனை வழிபட்டு நாகங்கள் சாப விமோச்சனம் பெற்றனர். ஏனெனில் ராகுவும் கேதுவும் ஒரே உடலாக இணைந்து சிவபெருமானை மார்பில் தாங்கி இத்தலத்தில் வழிபட்டதாக நம்பப்படுகிறது. இன்று ராகு கேது தோஷம் நீக்கும் சக்தி வாய்ந்த தலமாக விளங்குகிறது. பொதுவாக நாகதோஷம் நீங்க பல தலங்களை தரிசிக்க வேண்டும். ஆனால் அந்த எல்லா தலங்களின் பலனும் திருப்பாம்பூரம் ஒரே தலத்தை தரிசித்தாலே கிடைக்கும் என்கிறது ஸ்தல புராணம். இத்தலத்தின் எல்லையில் உள்ள மக்களை பாம்புகள் தீண்டுவதில்லை என்றும், ஒருவேளை தீண்டினாலும் அதன் விஷம் வேலை செய்யாது என்பதும் பக்தர்களின் நம்பிக்கை. வண்டார்கோயிலி அம்மையுடன் வீட்டிற்கும் பாம்பூரநாதரை வணங்குங்கள். உங்கள் வாழ்வில் நாகதோஷங்கள் நீங்கி சகல ஐஸ்வர்யங்களையும் கிடைக்கட்டும்.